நம்ம சித்தப்பா பண்ண வேலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா நம்ம சித்தப்பா வந்து நம்ம விஜய் சொல்கிற எதுவுமே வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. விஜய் வந்து என்னன்னா ஒரு மீட்டிங்லாம் போட்டு நம்ம ஐயப்பங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு புதுசாக வந்து எம்ப்ளாயெல்லாம் எடுங்க, 6 மாதத்துல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். நம்ம ஐயப்பன் சொல்கிறாரு, இல்லை சார் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நமக்கு ரிஸ்க் ரொம்ப லாஸாக போயிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஐயப்பன், இந்த ப்ராஜெக்ட் லாஸாக பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தேவைப்படுது என்ன அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டு தான், நம்ம மேலே நம்ம கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ 6 மந்த்தில் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஏன்னா காவேரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம முடிக்கணும், காவேரியோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பாராட்டுற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஐயப்பனும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே நம்ம சித்தப்பா என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணாத, நீ வந்துட்டு 6 மாதம் ப்ராஜெக்ட் வந்து 1 வருஷம் இழுத்துரு, அதுதான் கரெக்டு, வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா வீடுலாம் இடிஞ்சு விழுந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களை ஏமாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம காவேரி வந்து கேட்டோன்னு என்ன மாமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து தப்பாக தெரியல உங்களுக்கு, என்ன தப்பாக தெரியல, உனக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி, எனக்கு எல்லாமே தெரியும், விஜய் என்ன சொல்கிறாரு அதுதான் நம்ம கேட்கணும், நம்மளும் வந்துட்டு ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி தான், நீங்கள் வந்து அதை பற்றி மறந்துடாதீங்க, விஜய் எடுக்கிற முடிவு வந்துட்டு எந்த ஒரு இது மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. ஐயப்பன் நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னா, போங்க ஐயப்பன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயப்பன் கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம மாமா கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. விஜய் கிட்ட கூப்பிட்டு போனோம் சும்மா இருப்பாரா விஜய், ஏற்கனவே வந்துட்டு மாமா சித்தப்பா மேலே கோபமாக தான் இருப்பார், இந்தாண்ட மாமா இந்தாண்ட சித்தப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சித்தப்பா உங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட அதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டீங்க, இது வந்து பார்க்கவே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சித்தப்பா நீங்களே சொல்லுங்கள், நான் வந்து லாஸ் ஆனால் நீங்களே லாஸ் ஆகின மாதிரி தானே, அப்படி என்ன உங்களுக்கு வந்து இப்படி இது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி ஆகணுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி அமைதியாக பேசிட்டாரோம். ரொம்ப அக்ரெசிவாக பேசல, அமைதியாக பேசி சொல்லி முடிச்சுட்டாரு. நம்ம சித்தப்பாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு கோவம் அதிகமாகி ஏதாவது வந்து காவேரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கிறாரு. இது என்ன பண்ணாலும் வந்து சித்தப்பாக்கு லாஸ்ட்டாக கிடைக்க போகிறது என்னவோ பல்ப்பு தான். சரி பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவரோட சம்பந்தி ஒருத்தர் இருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு வில்லனாக வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு பசுபதி, அவர் என்ன காணோம். அடுத்து குமரனையும் காணும். இன்னும் இவங்களாம் எங்கே வந்து மிஸ்ட்ரியாகவே இருக்காங்க, பார்க்கலாம் எப்போ சீரியலுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து சிந்து வந்து காப்பாற்றினாங்க இல்லை, சிந்து போய் பார்க்குறாங்க, சிந்து போய் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, பாய்.